இந்த ஒரு நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நம்ம அவார்டு கொடுக்கணும். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர். கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் யாருக்கு இந்த அவார்டு அப்படின்னு கேட்டா, இது என் கூட இருக்கவருக்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். And it's for VJ Nikki. ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, கீழே புட் டவுன் பண்ணுவாங்க. பட் இவர் ஒருத்தர் தான் இறங்கி போய் நானே இன்சல்ட் ஆகிறேன், நானே வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், எல்லாருமே ஹீரோ ஆகணும் அப்படின்னு வந்து ஜென்யூனாக வந்து பண்ண ஒருத்தர். தன்னை தானே வந்து கீழே இறக்கி மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டாராக ஹீரோவாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் a very darling best entertainer of the year, VJ Nikki. அண்ணன், எனக்கு இந்த ஒரு மொமெண்ட் கிடைக்குமா அப்படின்றது நான் கனவுல கூட யோசிச்சது கிடையாது. ஏன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்ல, எனக்கு என்ன பேசுறதே தெரியல. எனக்கு செம ஆமாப்பா, இப்போ தெரியுது, இப்போ புரியுது. உண்மையாவே எனக்கு என்ன தெரியுமாண்ணே, இப்போ சொல்றாங்கண்ணே சீக்கிரம் முடி அப்படின்றாங்க. அட பாவிங்களா, அவார்டையும் கையில கொடுத்து சீக்கிரம் முடிட்டு என்னையே சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு என்னன்னா உண்மையாவே தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக பேசுங்க. ஒரு இப்போ எனக்கு புரியுது, அங்கிருந்து ஈஸியா சொல்லிட்டேன், இங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையாவே சார், அண்ணன் எல்லார் கையிலையும் வந்துட்டு இந்த அவார்ட் ரிசீவ் பண்ணுறதுல உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2018 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு பாசிட்டிவாக மாறி இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நானும் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்துட்டு சொல்லி ஆகணும். அவங்க இல்லைனா டெஃபினட்டாக நான் இங்கே கிடையாது. அண்ட் யாரெல்லாம் என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கோடான கோடி நன்றி. உங்கள் வீட்டு பையனாக என்னை வந்துட்டு நீங்கள் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அது கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் பிடிக்காதவங்களுக்கு டெஃபினட்டாக உங்களை ஒரு நாள் நான் வந்துட்டு பிடிக்க வைப்பேன். அது நான் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். உம்மா உம்மா உம்மா. எனக்கு வந்து டிஜே, நான் ஊர் வீட்டெல்லாம் போவே இல்லை, புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு முறை தான், ஒரு முறை. எனக்கு என்னன்னா அண்ணா, எனக்கு இப்போ என்ன எமோஷன் பண்றதுனே தெரியல. எனக்கான ஒண்ணு புரிஞ்சுச்சு. அழுவணுமா, சிரிக்கணுமா, காதுல திட்டுறாங்களே அது வாங்கணுமா? 12 வரைக்கும் நீ எங்கள் அவார்டுக்காக வெயிட் பண்ண வச்சேன்னு நினைச்சேன். ஆனால் உன் அவார்டுக்கு தான் இத்தனை பேர் வெயிட் பண்ண வச்சு இப்போதான் தெரியுது. சூப்பர் டலே. இன்னும் பல விருதுகள் வாங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ பொண்ணு கால் பண்ணினே இருக்கு, விக்கி 2 ஹார்ட் போட்டு பேபின்னு வருது. அண்ணா அந்த அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு ஸ்டேஜ் இனி இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு இது கிடச்சிருக்கு. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டேஜில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அங்கேருந்து யாரெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்னோடய ஃபேவரட்ஸ் தான். ஸோ லவ் யூ ஆல். லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீங்கள் சொல்கிற மாதிரி தானே ஆங்கரிங்லேருந்து நெக்ஸ்ட்டு எனக்கும் வந்துட்டு அந்த ஆக்டிங் எப்போ எனக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல படங்கள் பண்ணி இந்த அவார்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்துட்டு எனக்கும் அந்த ஆசைகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. லவ் யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ.